நைட் டின்னருக்கு இன்னைக்கு கார கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாமான்னு தோணிட்டே இருந்தது. என் பாட்டி சூப்பரா செய்வாங்க. அவங்க கிட்ட இருந்து ரெசிபி எங்க அம்மா கத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஆனா நான் எத்தன வாட்டி செஞ்சாலும் எங்க பாட்டி செய்ற அந்த கைப்பக்குவம் எனக்கு வராது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா இருக்கட்டும், நைட் டின்னருக்கா இருக்கட்டும் சாப்பிடுறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி 2த்தோடையுமே இந்த கொழுக்கட்டை வச்சு சாப்பிடலாம். எனக்கு சும்மா சாப்பிடுறது தான் பிடிக்கும். சாப்பிட்டுட்டு கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே எடுத்து வச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, இப்ப கொஞ்ச நாளா எனக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்கிற மாரி இருந்தது. அதனால நைட் டைம்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் கூட 2 டூ 3 டிராப்ஸ் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் சேர்த்து நான் தலைக்கு வந்து தேய்ச்சுப்பேன். இந்த ரொட்டீன் ரெகுலரா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா முடி கொட்டுறது முன்னாடிய விட நல்லாவே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஹேருமே நல்லா அடர்த்தியா இருக்கு. நல்லா ஸ்கேல்ப்ல எல்லா பக்கமும் படுற மாரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு, சிக்கல்லாம் எடுத்துட்டு அப்புறமா தல பின்னிருவேன். ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் பர்பிள்ல அவைலபிள் இருக்கு. ப்ராடக்ட் இங்க டாக் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.